ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ளம் கேக், கிறிஸ்மஸ் கேக். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு. ஓவன் இல்லாமல் இந்த கேக் நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் முந்திரி, பாதாம் இது ரெண்டுத்துமே ஒரு அரை கப் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ஒரு கப் அளவு பிளாக் கிரேப்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இது வந்து ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஒரு கிளாஸ் அளவு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நல்லா ஊற விடணுங்க. ஒரு 1-2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஊற வச்சிடலாம். நம்ம ஒரு பவுடர் பண்ணிக்கலாங்க. சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 கப் அளவு சுகர் சேர்த்து இதில் ஏலக்காய், லவங்கம், பட்டை இது மூணுத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜெலிச்சிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஜெலிச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச பவுடர் இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த பவுடர் சுகர் பண்ணி வச்சு இல்லைங்களா, அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். காய வச்ச பால் தான். அதிலேயே 3/4 கப் அளவு நான் வந்து இன்றைக்கி கீ சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸியில் கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அந்த ஃப்ளேவருக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா சிரப் பண்ணலாம். சுகர் கேரமல் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கேரமல் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக கெட்டி கெட்டி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சூடாக இருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு கெட்டியாகிற மாதிரி. ஆனால் இது பாருங்கள் நல்லா நுரையாக வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே பாருங்கள் நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இதில் அந்த சுகர் கேரமலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, இந்த கேக்கோட மாவு இதில் வந்து அந்த அரைச்சி வச்ச பால், அதுக்கப்புறம் கீ இது ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இந்த ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே கரெக்டாக ஆகிடுங்க. இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லாமே கரெக்டாக எடுத்துருக்கேன் அளவு. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மெதுவாக கலக்கி விடுங்க. இப்போது இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பால் காய வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி சைடில் உள்ள எல்லா பக்கமும் பட்டர் தடவிக்கிறேன்.
பட்டர் ஆர் கீ இல்லை ஆயில் எல்லாமே நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது 2 பக்கமும் இந்த மாதிரி அதுக்கு தேவையான அளவு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுலேயும் சென்டரில் 2 பக்கமும் தடவிக்கலாம். கீ தடவி இருக்கேன் 2 பக்கமும். தடவிட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். அதில் அந்த கிண்ணத்தில் உள் பக்கம் எல்லாத்தையும் சைடில் எல்லாமே நல்லா கரெக்டாக போட்டு விடுங்க. கேக் பவுல் நீங்கள் அந்த மாதிரி கேக் பண்ணுற பவுலே இருந்தால் நீங்கள் அதிலே கூட செஞ்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் அடி வந்து நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்திருக்கேன். இப்போது அந்த கேக் மிக்ஸ்சரை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணாத தகடு இல்லை எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரியில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது யூஸ் பண்ணுறதில்ல, அதால் நான் வந்து இன்றைக்கி இதில் தான் செஞ்சுருக்கேன். 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் வந்து நம்மளுக்கு இதுக்கு எடுத்துக்கோங்க டைமு. இப்போ அந்த டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் லைட்டாக மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது கேக்கு. பட் அந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஒட்டவே இல்லை, எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம சைடில் இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போது இதில் சைடில் இந்த மாதிரி கத்தி விட்டு நீங்கள் இது சைடெலாம் எடுத்து விடுங்க. கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக வருதுன்னு. சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் எந்த பொருளும் ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம எவ்வளோ நல்லா கேக் செஞ்சுருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக கேக் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.